வேண்டுமென்றே தொழுகையை விட்டால், தனக்கு தொழுகை கடமை என்று தெரிந்தும் தொழமாட்டேன், எப்போது நேரம் கிடைக்கிறதோ தொழுவேன், ஜும்ஆ போதும், பெருநாள் தொழுகை போதும் என்று யார் வேண்டுமென்றே தொழுகையை விடுகிறார்களோ இவர்கள் அல்லாஹ்வை மறுத்த காஃபிர்கள். ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் ஃபத்வா கேட்கப்படுகிறது. இப்னு பாஸ் அவர்களே, என்னுடைய மகன் இறந்து விட்டான் விபத்திலே. இவன் வாழ்க்கையிலே பல ஆண்டுகள் தொழுகையை நிலைநாட்டவில்லை. முஸ்லிம்கள் இவனை குளிப்பாட்டுவதற்காக எடுத்துச் செல்கிறார்கள். இவனுடைய ஜனாசாவை குளிப்பாட்டலாமா? தந்தை கேட்கிறார் ஃபத்வா. இப்னு பாஸ் அவர்கள் கேட்டார்கள், ரஹிமஹுல்லாஹ், உங்களுடைய பிள்ளை பல ஆண்டுகளில் ஜும்ஆவுடைய தொழுகையை கூட பள்ளியிலே சென்று தொழுததில்லையா? இல்லை. இல்லை. அப்படி என்றால் உங்களுடைய மகனை நீங்கள் குளிப்பாட்டி அடக்கம் செய்வதற்கு அனுமதி கிடையாது. முஸ்லிம்களுடைய கபூர்ஸ்தானிலே அவர்களுடைய அடக்கஸ்தலமாக அடக்கஸ்தலத்தை ஆக்குவதற்கு மார்க்கத்திலே அனுமதி கிடையாது. தொழுகை ஈமானை முடிவெடுக்கக்கூடிய செயல். ஏதோ புறம் பேசுவது, பொய் பேசுவது அது போன்ற பாவம் அல்ல. ஈமான் தொழுகை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கொஞ்சம் கேளுங்கள். இன்ன அஸ்கல ஸலாஹ், சிரமமான தொழுகை. சிரமமான தொழுகை யாருக்கு? முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள், காஃபிர்கள், முஷ்ரிக்குகளை விட மோசமானவர்கள். இவர்களுக்கு சிரமமான தொழுகை. இவர்களுக்கு தான் ஃபஜ்ருடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும். மஆதல்லாஹ். நயவஞ்சகர்கள், முனாஃபிக்குகள், இவர்களுக்கு தான் சிரமமான தொழுகை ஃபஜ்ருடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும். ஜும்ஆவிற்கு பள்ளியிலே செல்லக்கூடிய கூட்டம், மற்ற தொழுகைகளை பள்ளியிலே நிறைவேற்றக்கூடிய கூட்டம் ஃபஜ்ருடைய தொழுகையை அலட்சியம் செய்கிறது. காலை விடியலுக்கு பிறகு வீடுகளிலே தொழுது கொள்ளலாம் என்ற கற்பனையில் மிதக்கிறது. காலையிலே ஃபஜ்ரை தொழாமல் வழக்கமாக நீங்கள் எழுந்து கொண்டிருந்தால் எண்ணிக்கொள்ளுங்கள், நீங்கள் அறிந்தாலும் நீங்கள் அறியவில்லை என்றாலும் நீங்கள் முனாஃபிக்குகள் தான். முனாஃபிக்குகள் தான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தை உண்மை. நியத்து வைப்போம், இன்ஷா அல்லாஹ் நாளை தொழுவோம், இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் முனாஃபிக்குகள் அல்ல. மறந்தியிலே வாழ்கிறோம் யா அல்லாஹ், அலட்சியத்திலே வாழ்கிறோம் யா அல்லாஹ், தெரியாமல் வாழ்கிறோம் யா அல்லாஹ். உதவி தேடி உறங்குங்கள். காலையிலே உங்கள் ஈமான் உங்களை எழுப்பும். அல்லாஹ்வின் அச்சம் உங்களை தட்டும், விடாது உங்களை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உள்ளத்தை எமக்கு கொடுப்பானாக. தொழுகை. காலு லன்னகு மினல் முஸல்லீன்,